சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே வளைகுடா பிராந்தியம் இன்று ஒரு உலகளாவிய பொருளாதார பேரிடரின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் 20வது நாளை எட்டியுள்ள நிலையில் போர் இப்போது ஆயுதங்களை தாண்டி எரிசக்தி யுத்தமாக உருவெடுத்துள்ளது. கடந்த 12 மணி நேரத்தில் உலகின் மிகப்பெரிய LNG முனையமான கத்தாரின் ராஸ்லபான் மீது ஈரான் இரண்டாவது முறையாக ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரசரவென்று உச்சத்தை தொட்டுள்ளது. கத்தார் மட்டுமின்றி குவைத்தின் மினா அல் அக்மதி சுத்திகரிப்பு ஆலை மீதும் ஈரானிய ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தொடர் தாக்குதல்களால் ஆத்திரமடைந்துள்ள கத்தார் ஈரானிய தூதர்களை 24 மணி நேரத்தில் வெளியேற உத்தரவிட்டுள்ளது. மறுபுறம் ஈரானிய தலைவர்களின் படுகொலைக்கு சீனா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளதோடு இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என இஸ்ரேலை குற்றம் சாட்டியுள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலி முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் 20வது நாள் கள நிலவரங்களை தற்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect launching soon. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மூன்றுள்ள போர் இப்போது உலகளாவிய எரிசக்தி சந்தையை தரைமட்டமாக்க தொடங்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கட்டுக்கிடங்காமல் உயர்ந்து வருகின்றது. இன்றைய நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4% மேல் அதிகரித்து ஒரு பேரில் $112.17 அமெரிக்க பதிவாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நிலையங்களில் ஒன்றான கத்தாரின் ராஸ்லபான் தொழில்பேட்டை மீது கடந்த 12 மணி நேரத்தில் ஈரான் இரண்டாவது முறையாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இத்தாக்குதலில் ஆலை வளாகத்திற்கு கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் கவலையுடன் தெரிவித்துள்ளது. தாக்குதல் குறித்து கத்தார் எனர்ஜி நிறுவனம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இன்று மாலை ராஸ்லபான் தொழில்பேட்டை மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை உறுதிப்படுத்துகின்றோம். இதன் விளைவாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் தீயை கட்டுப்படுத்த அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டன. அனைத்து பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நேரத்தில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதன்கிழமை இரவு ஈரானின் மிகப்பெரிய எரிவாயு வயலான தெற்கு பார்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாகவே ஈரான் கத்தாரில் உள்ள இந்த முக்கிய எரிபொருள் மையத்தை தாக்கியுள்ளது. இதற்கிடையே ஈரானின் மற்றொரு முக்கிய எரிசக்தி நிலையமான புஷேர் எரிவாயு நிலையம் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. உலகின் முக்கிய எரிசக்தி சொத்துக்கள் மீதான இந்த தொடர் தாக்குதல்கள் உலகளாவிய எரிபொருள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலைகளால் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து வருகின்றது. இது உலக நாடுகளை ஒரு நீண்டகால பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். வளைகுடா பிராந்தியத்தின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளில் மேலும் இடையூறுகள் ஏற்படும் என்ற அச்சத்தால் சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் முற்றிலுமாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான ஈரானின் போர் 20வது நாளை எட்டியுள்ள நிலையில் மோதல் பல முனைகளில் தீவிரம் அடைந்துள்ளது. முக்கியமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக மையங்கள் இலக்கு வைக்கப்படுவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு பார்ஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து வளைகுடா பிராந்தியம் பதற்றமானது. இதற்கு பதிலடியாக கத்தாரின் ராஸ்லபான் தொழில்பேட்டை மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியது. இதில் ஆலை வளாகம் பலத்து சேதமடைந்தது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டாலும் வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிராக கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன. தனது நாட்டின் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய தூதரக அதிகாரிகளை 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு கத்தார் உத்தரவிட்டுள்ளது. ஈரான் மீதான நம்பிக்கை முற்றிலுமாக சிதைந்துவிட்டது என்று சவுதி அரேபியா அறிவித்துள்ளதுடன் தேவைப்பட்டால் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்க தயார் என்றும் எச்சரித்துள்ளது. அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி காபர்ட் ஈரான் தொடர்பான உளவுத்துறை விவரங்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் பாரசீக வளைகுடாவில் பயணிக்கும் வர்த்தக கப்பல் மீது அடுத்தடுத்து மர்ம தாக்குதல்கள் நடத்தப்படுவது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையத்தின் தகவல்படி கத்தாரின் ராஸ்லபான் கடற்கரையிலிருந்து 4 கடல் மைல் தொலைவில் ஒரு கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருளால் தாக்கப்பட்டது. அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் காஃப் பர்கன் நகருக்கு அருகே மற்றொரு கப்பல் தாக்கப்பட்டு அதில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவங்களில் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக
இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் குறித்து JKMTO வெளியிட்டுள்ள ஆலோசனை குறிப்பில் சில முக்கிய உண்மைகள் அம்பலமாகியுள்ளன. இவை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ அல்லது மேற்கத்திய நாடுகளையோ சேர்ந்த கப்பல்களை மட்டும் குறிவைக்கவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட கப்பல்களை தாக்குவதை விட ஒட்டுமொத்த கடல்சார் வர்த்தகத்தை முடக்குவதே இத்தாக்குதல்களின் நோக்கமாக தெரிகின்றது. போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் இதுவரை 20க்கும் மேற்பட்ட கப்பல் தாக்குதல்கள் இப்பகுதியில் பதிவாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடப்போவதாக ஈரான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. தற்போதைய தாக்குதல்கள் அந்த எச்சரிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. முன்னதாக கத்தார் எனர்ஜி நிறுவனம் தனது ராஸ்லபான் மற்றும் மெசாஜித் வசதிகளின் LNG உற்பத்தியை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர் தாக்குதல்கள் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை மேலும் சிக்கலாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளைகுடா நாடுகளின் எரிசக்தி மையங்கள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக குவைத்தில் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆளில்லா விமானம் மூலம் தாக்கப்பட்டது. இன்று அதிகாலை குவைத்தின் புகழ்பெற்ற மினா அல் அக்மதி சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரானிய ஆளில்லா விமானங்கள் திடீர் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் ஆலையின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக குவைத் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள குவைத் தேசிய பெட்ரோலிய நிறுவனம் ஆலையின் செயல்பாடுகள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். தாக்குதலால் ஏற்பட்ட தீ சிறிது என்பதால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டது. எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை தொடர்ந்து இப்போது குவைத்தின் உள்கட்டமைப்புகளையும் ஈரான் குறிவைக்க தொடங்கியுள்ளது. ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை இஸ்ரேல் படுகொலை செய்வதற்கு சீனா தனது முதல் அதிகாரப்பூர்வ கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது ஈரான் போரில் சீனாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதுடன் அமெரிக்க சீனா உறவில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் லியான் கூறுகையில், சர்வதேச உறவுகளின் படை பலத்தை பயன்படுத்துவதை நாங்கள் எப்போது எதிர்த்து வருகின்றோம். ஈரானிய அரசு தலைவர்களை கொள்வது மற்றும் பொதுமக்கள் இலக்குகளை தாக்குவது போன்ற செயல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி மற்றும் குலாம் ரெசா சுலைமானி ஆகியோரை கொல்ல ராணுவத்திற்கு முழு அதிகாரம் அளித்திருந்தனர். இந்த வாரம் மட்டும் 3 முக்கிய அதிகாரிகளை இஸ்ரேல் கொண்டுள்ளது. இது ஈரானிய அரசு நிர்வாகத்தை சிதைக்கும் முயற்சி என சீனா சாடியுள்ளது. ஈரான் போர் காரணமாக மார்ச் இறுதியில் திட்டமிட்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பெய்ஜிங் பயணம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க சீனாவின் உதவியை ட்ரம்ப் கோரியிருந்த நிலையில் சீனா ஈரானுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் ரகசியமாக உதவுகின்றது என்ற குற்றச்சாட்டும் வலுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் மூலோபாய பங்காளியாக அமைதியை மீட்டெடுக்க ஆக்கப்பூர்வமான பங்கை சீனா ஆற்றும் என்று பெய்ஜிங் அறிவித்துள்ளது. சீனாவின் இந்த தலையீடு போரை நிறுத்த உதவுமா அல்லது உலக நாடுகளுக்கிடையே புதிய பிளவை ஏற்படுத்துமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.